என்னடா இவ்வளோ பெருசா ஒரு பூம்பு மாட்டு துணி போட்டு மூடி வச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு பார்க்குறீங்களா? இதுக்குள்ள ஒரு சூப்பரான ஹிமாலயன் 411 தான் இருக்கு. அண்ட் இந்த ஹிமாலயன் இந்தியாவிலேயே இது வரைக்கும் இல்லாத ஒரு கலரில் இருக்கு. அந்த கலர் நம்ம தான் வந்து பண்ணியிருக்கோம். அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க இந்த பைக்கோட ஓனர் தான். அவர் ஒரு மாடிஃபைடு கலர் வந்து கேட்டார். அண்ட் இந்த பைக் ஓனர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைக்கை எப்படி பார்த்துப்பாரு அப்படி தெரியுமா? அதை தான் இந்த வீடியோலேயே வந்து பார்க்க போகிறோம். அண்ட் அதோட மட்டும் இல்லாமல் இது என்ன கலரு, இந்த கலர் அவர் சூஸ் பண்ணதுக்கு என்ன காரணம், இது எல்லாத்தையுமே வந்து த்ரூ அவுட்டாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள். ஸோ ஆரம்பிக்கலாமா? இந்த ஹிமாலயனுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலரில் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கோம். அந்த கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் பண்ணது இந்த பைக்கோட கஸ்டமர் தான். இந்த பைக்கோட கஸ்டமர் நம்மக்கிட்ட ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து இந்த பைக்குக்கு வந்து பிபிஎஃப் போட்டார். இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து நான் என் பைக்கை வந்து நான் வந்து அப்படி பார்த்துக்கிறேன், என் அண்ணன் தம்பி தங்கச்சி என் லவ்வர் அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க, என் ஃப்ரெண்டு மாதிரி என் பைக்கை வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த பைக்கை வந்து க்ளீனாக வச்சுருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரொம்பவே டவுட்டு தான். பட் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைக்கை ரொம்பவே வந்து க்ளீனாக வச்சுருப்பார். இந்த 5 வருஷம் கழித்து இந்த பிபிஎஃப்ஐ எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ப மாட்டீங்க, இன்றைக்கி பிபிஎஃப் போட்ட மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு அவர் அந்த வண்டியை நல்லாவே வந்து மெயின்டைன் பண்ணுவார். அண்ட் ரெகுலராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த க்ளீனிங்கு மெயின்டெனன்ஸுக்குலாம் வந்து தவறாமல் நம்மக்கிட்ட வந்துடுவார். எப்போயுமே அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு வருவார். ஒரு நாள் திடீர்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் புக் பண்ணாமல் வந்துட்டார். நான் வந்து சொல்லிட்டேன், சார் இன்றைக்கி அப்பாயின்மெண்ட் ரொம்ப டைட்டாக இருக்குது, என்னால் வாஷ் பண்ண முடியாது. ரொம்ப நேரம் நின்றுட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் நான் என்னத்தை யோசிக்கிறீங்க, என்னாச்சு, நாளைக்கு கூட போயிட்டு வரலாமே என்னன்னு. இல்லை ப்ரோ நான் தூரமாக இருந்து வரேன் அப்படின்னாங்க. இன்றைக்கி நிறைய பேர் இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயம்பேடு வில்லிவாக்கத்தில் இருக்கிறவங்களே நான் தூரமாக இருந்து வரேன் அப்படின்னுவார். சரி எங்கெங்க அப்படின்னு நம்ம வந்து கேட்டோம் அப்படின்னா நான் காஞ்சிபுரத்துலேருந்து வரேன்னு. நான் எனக்கு ஒரே ஷாக்கு, ஏங்க காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு வாட்டர் வாஷ்க்காங்க இவ்வளோ தூரம் வருவீங்க அப்படின்ற போது அவர் வந்து சொன்னார், எங்கள் ஊர்லலாம் வந்து இந்த அளவுக்கு நீட்டாக க்ளீனாக வாஷ் பண்ணி தரமாட்டுறாங்க, என் வண்டியை எப்பயுமே புதுசாக பார்க்கணும், அது உங்ககிட்ட வாஷ் பண்ணால் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ இது ஒரு தற்பெருமைக்காக வந்து நம்ம சொல்லலை, இது எதுக்காக நம்ம வந்து சொல்கிறோம் அப்படின்னா நம்மளை பற்றி நம்ம சொன்னால் தானே வெளியில் தெரியும். ஸோ இவர் வந்து அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பைக்கை வந்து கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாரு. திடீர்னு அவருக்கு ஒரு ஆசை, என்னோடய வண்டியை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மாடிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம காருக்கெலாம் பெயிண்ட் பண்ணி தரோம், நீங்கள் பைக்குக்கு பெயிண்ட் பண்ணுவீங்களா அப்படின்ற ஒரு டவுட்டோட தான் வந்து கேட்டார். பண்ணிக்கலாம் பிரதர், பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொன்னோன்னே அவர் ஒரு கேரக்டர் வந்து காமிச்சார். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனிமி ஃபேனு, மஜின் பூ அப்படின்னு சொல்கிற இந்த கேரக்டரோட கலரில் எனக்கு வந்து பெயிண்ட் பண்ணி தர முடியுமா அப்படின்னு வந்து கேட்டாங்க. நம்ம அதை வந்து சில மாக்கப்லாம் வந்து பண்ணி பார்க்கும்போது இந்த வண்டிக்கு இந்த கலர் வந்து கொஞ்சம் சூட்டபுளாக இருக்காது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். அப்புறம் அவர் சில ரெஃபரன்ஸ் எல்லாம் வந்து காமிச்சார். அதை பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு மியூச்சுவலாக இந்த கலர் வந்து நல்லாயிருக்கும் அவர் கொடுத்த ரெஃபரன்ஸ்லேயே வந்து சொல்லியிருந்ததுக்கப்புறம் அவர் கொஞ்ச நாள் கழித்து எனக்கு இந்த மஜின் பூ கேரக்டரோட கலர் வேண்டாம், இந்த கலரில் பண்ணி கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு. ஸோ அதுக்கப்புறமேல் தான் வந்து இந்த வண்டியை கொண்டு வந்து நம்மகிட்ட வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், இந்த பிபிஎஃப்லாம் ரிமூவ் பண்ணல பெயிண்ட் வந்துடும் அண்ட் ஹீட்டில் வந்து பிரிஞ்சு வந்துடும் அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க. அந்த சர்வீஸ் சென்டர்லலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி பயன்படுத்தி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிபிஎஃப் வந்து போட்டிருந்தோம். ஸ்டில் 5 வருஷமாக அவர் நல்லாவே மெயின்டைன் பண்ணனால அந்த ஃபிலிம் புதுசாகவும் இருந்துச்சு, ஹீட்டில் எங்கேயுமே பிரிஞ்சும் வரல. அண்ட் அதை வந்து ரிமூவ் பண்ணும்போது நீங்களே பார்க்கும்போது தெரியும். ஸோ எந்த ஒரு இடத்துலையும் பெயிண்ட்டும் வரல, கம்முமே வந்து பேட்சிங் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, நீட்டாக க்ளீனாக வந்துருச்சு. அதுக்கப்புறமேல் எங்களோட பெயிண்டிங் ப்ராசஸ்லாம் வந்து பண்ணிட்டோம். ஸோ பெயிண்டிங் ப்ராசஸ் எங்களால் எடுக்க முடியல, பிகாஸ் எங்களோட பூத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப் வந்து அன்றைக்கி ஷூட் பண்ணாமல் அவர் மெட்டீரியல் வாங்க போயிட்டேன் அப்படின்றனால பெயிண்டிங் ஒர்க்கை வந்து எங்களால் வீடியோ எடுக்க முடியல. நானுமே இங்கே பிஸியாக இருந்தனால என்னாலும் போக முடியல. ஸோ இதோட அவுட்புட் வந்து பார்க்கும்போது எங்களோட பூத்துலேயும் சரி இங்கே டீடைலிங் ஸ்டுடியோலையும் இந்த வண்டி நிற்கும்போது நிறைய பேர் டிஃப்ரென்ஸான ஒப்பீனியன் வந்து சொன்னாங்க. ஒரு சில பேருக்கு இது பிடிச்சிருந்துச்சு, ஒரு சில பேருக்கு என்னங்க இந்த மாதிரி ஒரு கலருன்ட்டு. பட் அந்த கலரை பார்க்கும்போது எனக்குமே சரி அண்ட் நிறைய பேருக்குமே வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. இந்த கலரில் இப்போ நல்லா இருக்குமா அப்படின்ற ஒரு டவுட் எல்லாருக்குமே இருந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறமேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபினிஷ்டு ப்ராடக்டாக பார்க்கும்போது எல்லாருமே நல்லா இருக்குது அப்படின்னு வந்து சொன்னாங்க. அண்ட் அவர் வந்து நம்மளோட பேஜ்லேருந்து ஒரு சில ரெஃபரன்ஸ் ஃபோட்டோலாம் பார்த்துட்டு கார்பன் ஃபைபர் டிப்லாம் வந்து பண்ணியிருக்கீங்களே, எனக்கு இந்த சைடில் வரதையுமே வந்து கார்பன் ஃபைபர் டிப் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். அவர் கேட்ட மாதிரி அவர் ஆசைப்பட்ட மாதிரி அந்த வண்டியை
வந்து நம்ம மாடிஃபை பண்ணிட்டோம். ப்ளஸ் அகைன் எனக்கு ஃபஸ்ட்டில் இருந்தே ப்ரொடெக்ஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கையோடு எனக்கு பிபிஎஃப் வந்து பண்ணிடுங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தாரு. நம்ம நிறைய பேருக்கு வந்து சொல்லியிருப்போம் ரீபெயிண்டட் பண்ண வண்டிக்கு பிபிஎஃப் வந்து உடனே பண்ணக்கூடாதுன்ட்டு. பட் நாங்கள் நிறைய திக்கான கிளியர்ஸ் ஏற்றிருந்தனால எங்களோட ஒர்க் நமக்கு தெரியும். ஸோ பெயிண்ட் வராது அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டில் இதுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதோட அவுட்புட்டை நான் இவ்வளோ நேரம் வந்து வர்ணிச்சிருந்திருப்பேன். அது எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ பாருங்கள். ஸோ கலர் வந்து பார்த்துருப்பீங்க, ரொம்பவே வந்து மைல்டாக செட்டில்டாக வந்து இருக்குது. இந்த கலர் வந்து ரொம்ப அப்படியே அடிக்கிற மாதிரி இல்லாமல் ரொம்பவே வந்து இருக்குது. இதை பார்க்கும்போது ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு மன அமைதியே கிடைக்கிற மாதிரி ஒரு காமான ஒரு கலர் மாதிரி இருக்குது. அண்டு மெயினாக இதை பார்க்கும்போது பாலிஷ்லாம் பண்ணிவிட்டு பார்க்கும்போது எனக்கு வந்து ஞாபகம் வந்தது பால் சர்பத்து தான். பால் சர்பத் மாதிரியே இந்த ஒரு கலரில் வந்து இருந்தது. அண்ட் இந்த கலரில் எனக்கு தெரிஞ்சு யாரும் ஹிமாலயன் இது வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணது கிடையாது. அண்ட் அவர் கேட்டிருந்த மாதிரி இந்த சைடில் வந்து கார்பன் ஃபைபர் டிப்புமே வந்து நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் ரொம்பவே வந்து ஒரு செட்டில்டான இது. ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து மாடிஃபை பண்ணுறன்ட்டு கச்சா முச்சான ஒரு கலரு அங்கங்கெல்லாம் ஒரு இது மாதிரி வந்து கலர் கேட்பாங்க. நம்ம பார்க்கும்போது ஒரு டீசெண்டான ஒரு லுக்கில் இருக்கணுன்றதுக்காக அவர் கேட்ட மாதிரியே வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் பைக்கை வந்து மெயின்டைன் பண்ணுவீங்களா அப்படின்றத உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு கஸ்டமர் ஒரு பைக்கை எந்த அளவுக்கு புதுசாக பார்த்துருக்காங்க, அவர் ஆஃப்டர் 5 இயர் கழித்து அவருக்கு ஏற்ற மாதிரி இந்த வந்து மாடிஃபை வந்து பண்ணியிருக்காங்க. பட் அந்த பிபிஎஃப் பண்ணியுமே வந்து ஒவ்வொரு வாட்டியும் அவர் காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு வாஷுக்காக வரும்போது ரொம்பவே வந்து இதுவாக இருக்கும். பிகாஸ் ஏன்னா ஒரு வாஷுக்காக இவ்வளோ தூரம் வராங்களே அப்படின்ற போது ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு வாஷ் வந்து எந்த அளவுக்கு ஒரு பைக்கர்ஸ் விரும்புகிறாங்க அப்படின்றது இதன் மூலிமா நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ண விரும்புகிறேன். நம்ம டீட்டெயிலிங் அண்ட் பிபிஎஃப் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி ஒரு வாட்டர் வாஷ் ஸ்டுடியோ வைக்கிறதுக்கான கம்ப்ளீட்டு ட்ரைனிங்குமே வந்து கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரியான நிறைய பைக் லவ்வர்ஸ் வந்து அவங்களோட வண்டியை வந்து நீட்டாக க்ளீனாக வந்து வாஷ் பண்ணி மெயின்டைன் பண்ணணும்னு விரும்புகிறாங்க. அதுக்கான குவாலிட்டியான வாட்டர் வாஷ் ஸ்டுடியோஸ் வந்து ரொம்பவே வந்து கம்மியாக இருக்குது. நீங்கள் ஆட்டோமொபைல் துறையில் இந்த மாதிரியான டீட்டெயிலிங் ஸ்டுடியோ ஆர் வாட்டர் வாஷ் ஸ்டுடியோலாம் வைக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்ம கம்ப்ளீட்டான ஒரு ட்ரைனிங் வந்து கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு ஃப்யூச்சர் வந்து இந்த ஆட்டோமொபைல் ஃபீல்டில் ரொம்பவே நிறையாவே இருக்குது. இந்த மாதிரியான ஒரு வாட்டர் வாஷை நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து தேடிட்டு இருக்காங்க. நீங்கள் உங்களோட ஊர்களில் இந்த மாதிரியான ஒரு வாட்டர் வாஷ் கற்றுக்கிட்டு ஒரு கடை வைக்கிறது மூலிமா குவாலிட்டியான அவுட்புட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களை தேடி இந்த மாதிரியான கஸ்டமர் ரொம்ப தூரமாக இருந்தாலும் வந்து பண்ணுவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. பிகாஸ் எங்களோட வாட்டர் வாஷோட டெக்னிக்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணுற கெமிக்கல்ஸ் எல்லாமே வந்து இம்போர்ட்டட். அந்த டெக்னிக்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் நிறைய பெரிய பெரிய டாப் டீட்டெயிலர்ஸ்கிட்ட இருந்து லேர்ன் பண்ணது தான். அதை தான் வந்து உங்களுக்கு இந்த ட்ரைனிங்லேயுமே வந்து சொல்லி கொடுக்குறோம். அண்ட் இந்த வண்டியை பற்றின வேறு ஏதாச்சும் கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அண்ட் இந்த வண்டி எப்படி இருந்துச்சுன்றதையுமே வந்து சொல்லுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் சதீஷ் வந்து பிளிங்க் டீட்டெயிலிங் ஸ்டுடியோ. நன்றி, வணக்கம்.